ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் கோதுமை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிறது தாங்க, இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த கோதுமை போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுலேயே நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, இது 100 கிராம்ஸ். அதே கப்பில் 2 ஃபுல் ஆஃப் கப் கோதுமை மாவு, இது 250 கிராம்ஸ். இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம். அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சோடா உப்பு. சோடா உப்பு ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைகிறோம். இது அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் நிறைய இழுத்துரும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா மாவு உள்ளே வேகாது. அதனால கரெக்ட் பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம போண்டா போட ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப பெருசாக போடாதீங்க, மீடியம் சைஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே வெந்திருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சைஸாக நீங்கள் போட்டு எடுத்துடலாம். இந்த போண்டா நம்ம ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு திடீர்னு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் 10 to 15 மினிட்ஸில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஏதோ ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை போண்டா நம்ம யூஸ்வலாக கடையில் தான் சாப்பிடுவோம். நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து செப்பரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நம்மளோட போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த போண்டா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஹோலாக இருக்கணும், வெளியில் மொறுமொறுன்னு இருக்கணும். அப்படின்னா போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம சட்னியில் தொட்டு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சுவையான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.